ஏன் காணாம போச்சு? முந்தி இதுக்கு முன்பதாக இருந்த அரசாங்கம் என்னென்ன செய்து ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, அதுக்காக அது காணாம போகுது. அது கண்டுபிடிச்சது யாரு? என்னங்க ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, நாத்தம் அடிக்குது. வேலைக்கு வரானுங்க, பா இந்த வேலை சரியில்லை, யாராவது லேபரை விட்டா நம்ம கிட்ட நிற்க முடியல, ஒரு குப்பு நாத்தம் அடிக்குது. அதை விட லாட்ரி மேல் நாத்தம் அடிக்க போகிறது இல்லை. லாட்ரி ஏன் திமுக ஸ்டாலினுக்காக ஜெயிப்போம், இவர் ஜெயிக்க வேணும்னு சொன்னவர் தான் மோகன் சி லாசரஸ். பச்சோந்திகள் போல மதப்போதும் சொல்லாதீங்க, மறுபடியும் சொல்றேன். நான் இயேசு கண்ணீரை தொடைப்பார், இயேசு வந்து உன் காலை தொடைப்பார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாம் பேசுறவன் நான் கிடையாது. இவன்ல மாதிரி பிச்சை போடு பிச்சைக்காரன் நான் கிடையாது. அவன் பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிறான். இவன் பைபிளை தூக்கி பிச்சை எடுக்கிறவன், இன்னொருத்தன் கிட்டத்தை தூக்கி பிச்சை எடுக்கிறான். ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் தானே. இப்போ பிச்சைக்காரன் தானேங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? 1 மாசத்துல நம்ம யாரையும் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியாது. அவர்கள் இப்படிதான் சொல்லி முடிவும் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. நான் இப்போ இதான் 1 மாத குழந்தை, 1 வருஷமாவது ஆகணும் அந்த குழந்தை தவிழ்ந்து நிற்பதற்கு. அதனால் இப்போ அது குழந்தை, அந்த குழந்தைய போய் ஏன் கத்துற, ஏன் காலை ஆட்ட மாட்டுற, ஏன் கை ஆட்ட மாட்டேன்னு கேள்வி கேட்டால் நம்ம தான் முட்டாள். 1 வருடம் டைம் கொடுப்போம். நம்ம 1 வருடம் டைம் கொடுப்போம். அது பிற்பாடு இந்த குழந்தை வந்து ஒரு டைம்ங்கிறது ஒரு பட்ஜெட் பத்தல, பட்ஜெட் இல்லை, அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது, முதலீடு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லா துறையும் அப்படி. சட்டம் ஒழுங்குனால இருக்குல்ல சார், அதெல்லாம் இப்போ உடனடியாக பண்ணி தான் இல்லை. அதெல்லாம் ஏன்னா இப்போ திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. சரி, ஆனா அதே தொடருது சார். இப்போ தவை காட்சியிலையும் தொடருது இல்லை. அதுதாங்க, ஒரே மாதத்தில் முடிவெடுக்க முடியாதுங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் டக்குன்னு ஒருத்தரை வந்து தடுக்கணும் முடியாது. அதாவது இப்போ நான் வளர்ந்தேன், என்னுடைய டீனேஜ் இதே ஏரியாவில் நான் வளர்ந்தேன். சரியா? இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டீனேஜ் காலத்தில் எங்கள் அப்பா எவ்வளவோ என்னை அடின்னு அடித்தார். நான் திருந்தலையே. நானாக திருந்தணும். அதுக்கு ஒரு நாள் வரும். இது ஒரு சமுதாயம், கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். வெறும் தமிழர்கள் மட்டும் இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் வெறும் தமிழர்கள் மட்டும் இருந்தால் இது தமிழர் பண்பாடுப்பா, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு வரத்துக்கு ஏதாவது வழியை செய்யலாம். இங்கே எல்லா மாநிலத்தினுடைய மக்களும் இங்கே வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஆக எல்லா மாநிலத்திலும் மக்களோடு கூட எப்படி இணைஞ்சு அவர்களை கொண்டு வரணுன்றது ஒரே நாளில் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருத்தரையும் சுற்றணும். இல்லை, அப்படி நான் சொல்ல வரல சார். அதாங்க நிர்வாக ரீதியா. இப்போ திமுக ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, தாவே ஆட்சியில் பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்க. அதோட அதிகமாக தானே போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா திடீர்னு மின்சாரத்துறையில் ஆர்டிஸ்க்கு 34 ஆர்டிஸ்ட் காணாங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார்? இந்த ஆர்டிஸ்ட் காணுன்றது ஏன் காணாம போச்சு? முந்தி இதுக்கு முன்பதாக இருந்த அரசாங்கம் என்னென்ன செய்து ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, அதுக்காக அது காணாம போகுது. அது கண்டுபிடிச்சது யாரு? இந்த ஆட்சி தானே. தவற விட்டது இந்த ஆட்சி தானே சார். இது தவற விட்டது இந்த ஆட்சி தானே. கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆச்சு. இல்லைங்க, இல்லை சார், சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஹார்ட் டிஸ்க் காணாங்கிறது அது ஹார்ட் டிஸ்க் காணும். இப்போ தானே என்ன குறைன்னு ஒவ்வொன்றா தானே போக முடியும். போகும்போது அங்கே போய் பார்த்தா ஹார்ட் டிஸ்க் இல்லை. விளங்குதா? ஒன்றும் இல்லைங்க, 10 நாளாக என்னுடைய கன்னியாகுமரி ஆஃபீஸில் 10 நாளாக என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் போகல. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 11ஆம் நாள் போகிறாரு, ஹார்ட் டிஸ்க் இல்லைங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயும்? என் ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க் இல்லைங்க. என்ன சார் ஹார்ட் டிஸ்க் காணா போல் தினமா அப்படி சார்? எப்படி என்ன பாருங்க. இப்போ நீங்கள் சொன்ன நேற்றுலாம் பார்த்தேன், காணொலியில் பார்த்தேன், இத்தனை ஹார்ட் டிஸ்க் காணும், அத்தனை ஹார்ட் டிஸ்க் காணும். கடைசியில் நம்ம ஆஃபீஸில் ஒரு ஹார்ட் டிஸ்க் காணுமே. அதை எஸ்பிக்கு, கன்னியாகுமரி எஸ்பிக்கு நான் ரைட்டிங்கில் கொடுக்குறேங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. 10 நாள் ஆச்சு நான் ரைட்டிங்கில் கொடுத்து, இன்னும் நடவடிக்கை எடுக்கலங்க. அதான் சார் நான் கேட்குறேன், ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏங்க ஒரு ஆர்டிஸ்ட்கே நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் சொல்கிற 15 ஆர்டிஸ்ட் எப்படிங்க, 36 ஆர்டிஸ்ட் எப்படிங்க எடுக்க முடியும் ஒரே நாளில்? ஒரு ஆர்டிஸ்ட் தாங்க நான் கொடுத்தது. 10 நாள் ஆச்சு, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ 36 ஆர்டிஸ்ட்க்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இப்போ கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டாங்க, எங்கே இருக்குது, எங்கே போய் வித்தாரன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சரியா? அடுத்து எப்படி யாரெல்லாம் அதை சொன்னது அப்படின்னு அடுத்தடுத்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம காத்திருக்க வேண்டியது. காணா போனது ஒரிஜினல் ஆர்டிஸ்டுக்கான தெரியாது இல்லை சார்.
அப்படி ஒன்று பார்க்க வேண்டியா இருக்குல்ல. இல்லை, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் காணும்ல. இல்லை, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் காணா, ஆனால் காணப்பட அந்த ஆர்டிஸ்ட் காணும் தெரியாது இல்லை. காணாம அந்த ஆர்டிஸ்ட் தானே காணாமல் போயிருக்குது இப்போ. அதனால தானே தேடுறாங்க. இப்போ அதை ஆர்டிஸ்ட்க்கு அழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான். அதை அழிச்சிட்டு கூட விற்றுருப்பான் அவன். அதில் என்ன இருந்தும் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் நாள் ஆகும் எதுவும் கண்டுபிடிக்கிறது. நம்ம அவசரப்படக்கூடாது. ஆனால் இப்போ டாஸ்மாக் விவகாரத்தில் பாட்டில் 20 ரூபா போயிட்டுருக்கு, அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பாட்டெல்லாம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் வந்தோன்னா பாட்டில் 20 ரூபா போகுதுன்னு சொல்லி எல்லாம் இதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ சார் குறையும், எப்போ மாறும்? இது ஒரு எல்லாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாமல் இருந்தால் குறைஞ்சிரும் எல்லாம். அது போக வாய்ப்பு இல்லைல்ல. மொத்தமாக நிறுத்திடுங்க. ஏன் அவன் தான் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான்ல, பிறகு ஏன் போகிறீங்க அங்கே? போகாதீங்க யாரும். அதுக்கு தான் டாஸ்மாக் என்ன பண்ண போகிறாங்க, தனியார் கொடுக்க போகிறாங்க. இப்போ தனியார் கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் நடக்காது இல்லையா? எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் நடக்காது இல்லை? அந்த மாதிரி கொடுத்துட்டு போட்டோம், அது நல்லது தானே. அப்போ தனியார் வரும்போது என்ன ஆகும், பாட்டில் விலை ஏறிடும். அப்போ யாரால் முடியுமோ அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க, மற்றவங்களாம் வாங்க போகிறது இல்லை இல்லையா? அப்படியே அதை செய்துட்டு போட்டோம், நல்லது தானே. அது அரசாங்கம் வருவாய் இழப்பு ஏற்படும் சார். அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் இல்லை? ஏங்க அரசாங்கம் எத்தனையோ காரியம் இருக்கு. வருவாய் இதுதான் டாஸ்மாக் வச்சு தான் வருவாய் வரும்னு நினச்சா அப்புறம் திராவிட கட்சியில் அப்படி பண்ணாங்க. விஜய் கட்சியில் மாற்றுவார். அதுலேருந்து வருவாய் இருக்க வேண்டாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஒரு லாட்ரி டிக்கெட் வரலாம், அதில் வருவாய் வரும், தப்பு இல்லையே. லாட்ரி டிக்கெட் பல தாலி அருகுமே, பல தாலி அருகுமே. லாட்ரி டிக்கெட்டில் அழாதுங்க. லாட்ரி டிக்கெட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்களாம் இருக்கிறான். இந்த மாதிரி டாஸ்மாக் கடையை விட லாட்ரி டிக்கெட் மேலுங்க. ஆனால் லாட்ரின்றது அவ்வளோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10-20 ரூபாவில் கதை முடிஞ்சிடும். இல்லை ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண, இல்லை ஒரு 500 ரூபா செலவு பண்ணுவாங்க. இது டாஸ்மாக் அப்படி இல்லையாங்க. இன்றைக்கி ஒரு நாள் குடித்தா ஆயுசு ஃபுல்லாக சாவணுமே. லாட்ரி டிக்கெட்டு அந்த ஒரு மாதம் தானே சாவது. இது ஆயுசு ஃபுல்லாக நீ செத்து தானே ஆகணும், வேறு வழியே கிடையாது. குடும்பம் நாசமாக போச்சே. ஆனால் மதுவோட அது லாட்ரி ரொம்ப பெரிய போதை அப்படிங்கிறாங்களா சார்? போதை கிடையாதுங்க. அது போதைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. அதிர்ஷ்டன்றது யாரை வேணால் எப்போ வேணால் தேடி வரும், எப்படி வேணால் வரலாம். இன்னைக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா, இல்லை நான் யாருன்னு? அதிர்ஷ்டம் வரதுக்குள்ள அவன் உயிரோட இருக்கணும்ல. எதுங்க அதிர்ஷ்டம் வரதுக்குள்ள அவன் உயிரோட இருக்கணும்ல. அதாவது கடவுள் எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு என்ன தெரியுது இல்லை, நமக்கு தான் அது கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாதனால தான் அந்த ஏணி என்ன ஆகுது, நழுவி இன்னொருத்தர் கைக்கு போகுது. எல்லாருக்கும் ஏணி வருதுங்க. வாழ்க்கையில் உள்ள அத்தனை பேருக்கும் ஏணியை கடவுள் தர. ஆனால் அந்த ஏணியை நம்ம என்ன பண்ணுறதில்ல, சரியானபடி பயன்படுத்தலை. நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வீணாக விட்டுடுறோம். அந்த ஏணியை நழுவ விட்டுடுறோம். நழுவ விடும்போது என்ன ஆகுது, வேற ஆளுக்கு போயிடுது இந்த ஏணி. இதுதான் பிரச்சனையே, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள் இன்னைக்கு லாட்டரியை வரவேற்கிறார். எப்படி சார் வந்தால் நல்லா இருக்குங்கிறீங்களா? அப்படி நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரலைங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, வருவாய் அரசாங்கத்துக்கு வருவாய் டாஸ்மாகில் போயிடுமே எடுத்தாச்சுன்னா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் லாட்ரியில் வந்து அவன் வருவாய் கூட பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். தவிர அதாவது குடிச்சு சாவறதை விட இது குடிக்காம தான் நீ சாவ போகிற, பரவாயில்ல, அது நல்லதுன்றேன் நான். குடிச்சு நீயும் சாவறது இல்லாமல் எல்லாரையும் சாக அடிக்கிற. என்னங்க ஒரு பஸ்ஸில் ஏற முடியல, நாத்தம் அடிக்குது. வேலைக்கு வரானுங்க, பா இந்த வேலை சரியில்லை, யாராவது லேபரை விட்டா நம்ம கிட்ட நிற்க முடியல, ஒரு குப்பு நாத்தம் அடிக்குது. அதை விட லாட்ரி மேல் நாத்தம் அடிக்க போகிறது இல்லை. லாட்ரி விளங்குதா? நீ உன்னோட தான் அது கெட போகுது. நீ குடிக்கிறதால எல்லாரையும் சாகடிக்கிற. அதனால் அப்படி சொல்ல வரேன் நான். விளங்குதா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ விஜயோட இப்போ வந்து அமைச்சர் வந்து எப்படி சார் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாமா? எப்படி இப்போ ஏகப்பட்ட குளறுபடிகள் வருது. அதாவது விஜயுடைய அரசாட்சி கொஞ்சம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் ஏற்கனவே அரசியலில் இருந்தவர் அல்ல. அடுத்தது அவங்க எம்எல்ஏக்கள் யாரும் அரசியலில் இருந்தவங்களும் இல்லை. எல்லாருக்குமே எல்லாரும் புதுமுகம், எல்லாரும் புது 34 பேர், எல்லாருக்கும் துறை புதுசாக தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த துறையை அவங்க புரிந்து கொள்வதற்கு 3 மாதம் ஆகும். அதுக்கு பிற்பாடு அந்த துறையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பதற்கு இன்னொரு 3 மாதம் ஆகும். அதனால் 6 மாத காலம் நிச்சயமாக கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். இந்த தடுமாற்றத்தை பார்த்துட்டு இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்வது நம்ம தவறான காரியத்தை செய்கிறோன்னு அர்த்தம். நம்ம சான்ஸ் கொடுத்துருக்குறோம், செய்யட்டும், நல்லா செய்யட்டும். கண்டிப்பாக போக போக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு வருஷம் டைம் கொடுப்போம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் கேளுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பதில் கொடுக்குறேன். நான் தவறு இல்லை. கண்டிப்பாக சார். உங்களை போன்ற போதகரெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
குறிப்பா மோகன் சி லாசரஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, திமுக தான் ஒன்று சொன்னாரு. ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி தாவேகா பக்கம் தாவுறாரு, என்ன காரணம்? ஸ்டாலினுக்காக ஜெபிப்போம், ஆமா இப்படியே சொன்னாரு. ஆமா, ஏன் திமுக ஆதரவு? ஸ்டாலினுக்காக ஜெபிப்போம், இவர் ஜெயிக்க வேணும்னு சொன்னவர் தான் மோகன் சி லாசரஸ். பச்சவந்திகள் டகாலும் இப்படி மாறிட்டாங்க, அவ்வளோதான். பச்சவந்திகள், வேற என்ன சொல்றது நான் அவங்கள பற்றி? அப்போ உண்மையான உங்களை போன்ற நீங்கள் சொன்னீங்களா அந்த வார்த்தை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை போல எவனாலும் இருக்க முடியாது. நான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை போன்ற ஒரு மத போதகர் சொல்றாரு, என்னை போல மத போதகர்னு சொல்லாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் இயேசு கண்ணீரை தொடைப்பார், இயேசு வந்து உன் காலை தொடைப்பார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் எல்லாம் பேசுகிறவன் நான் கிடையாது. நீ ஒழுங்காந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தீமை செய்ய உன் கையை காலை உடைப்பார் இயேசுவானு சொல்கிற ஆள் நான். என்ன அடுத்தது இவங்கள மாதிரி நான் காசு கேட்டு நான் ஊழியம் செய்யலை. நீ இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடு, இதெல்லாம் நான் சொல்கிறவன் நான் கிடையாது. அப்போ அந்த மத போதகர் நான் இல்லை. நீ காசு கொடுத்தாலும் காசு கொடுக்காவிட்டாலும் என்னை அழைத்தவர் ஆண்டவர், அவரு கொடுப்பார் காசு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். விளங்குதா? நான் எவன் காணிக்கை வச்சு நான் வாழலை, எவன் காணிக்கை வச்சு என் வீட்டை கட்டலை, எவன் காணிக்கை வச்சு நான் வந்து கார் வாங்கலை, எவன் காணிக்கை வச்சு இந்த உடையை நான் வாங்கலை. என்னுடைய சொந்த காசு. என்னுடைய மனைவி உழைச்சாங்க, எனக்கு சோறு போட்டாங்க, எங்கள் அப்பா வீடு கொடுத்தாங்க, அந்த வீட்டில் நான் வாழ்கிறேன், நல்ல சந்தோஷமாக நான் இருக்கிறேன். என்னுடைய சொந்த உழைப்பு, சரியா? அடுத்தவங்க காசில் நான் வாங்கலை. அதனால் அவரை போன்ற போதகர் தயவுசெய்து என்ன சொல்லாதீங்க. எதுக்கு இந்த மாற்றம்? தேர்தலுக்கு முந்தைய ஒரு பாதியில் போறாரு, தேர்தலுக்கு பிந்தைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக பேசுகிறாரு. மடியில் கனம் வந்தால் வழியில் பயம். என்ன இப்போ என் பாக்கெட்டில் நிறையா பணத்தை போட்டுக்கிட்டு எவனா திடீர போகிறான்னு பயம். எனக்கு பணமே இல்லை, நான் பயம் இல்லாமல் இருக்கிறேன். இப்போ அவங்க கையில் நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. என்ன ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் அப்படியே மூட்டையாக கோழி மூட்டையில் கட்டுறாங்க பணத்தை. சரியா? உங்களுக்கு அப்படி வருதா சார்? இப்படி ஏன் நான் தான் வாங்கவே மாட்டேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு வருதான்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு அது தேவையே இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரேன், அப்படி தான் ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன நாளைக்காக கவலைப்படாத, நாளைக்கு நீ என்ன சாப்பிட போகிற, இன்னும் உடுத்த போகிற, எங்கே போகிற கவலைப்படாத. இன்னைக்கு காலைல எழுந்த உடனே ஜெபம் பண்ணு, என்னுடைய தேவைகளை இன்றைக்கு சந்திய ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. நாளையை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. நாளைக்கு என் உயிர் மூச்சு இருக்குதோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழணும். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். இவங்கள மாதிரி பிச்சை போடு, பிச்சைக்காரன் நான் கிடையாது. அவன் பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிறான். அவரோட பண வசதி நிறையா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அவன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சான். பிச்சை எடுத்தால் கூட சம்பாதிக்க முடியுமா சார்? கோடி கோடியா லட்சம் பார்த்தது இல்லையா? ஏங்க எவ்வளோ இது பார்க்குறோம். பிச்சைக்காரன் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, அந்த மாதிரி இவன் வேறு விதமான பிச்சைக்காரன். இவன் பைபிளை தூக்கி பிச்சை எடுக்கிறவன், இன்னொருத்தன் கிண்ணத்தை தூக்கி பிச்சை எடுக்கிறான். ரெண்டு பேரும் பிச்சைக்காரன் தானே. இப்போ பிச்சைக்காரன் தானேங்க. பைபிள் எடுத்து பிச்சை எடுக்கிறான், அவன் கிண்ணத்தை வச்சு பிச்சை எடுக்கிறான். இவ்வளோ தானேங்க வித்தியாசம். எதுக்கு நீ பிச்சை எடுக்கிறேன்ற வேண்டியது இல்லையே. இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்போ மக்கள் பல லட்சம் மக்கள் அவர் ஃபாலோ பண்ணாங்க சார். ஆமாங்க. கண்ணீர் துடைப்பார், உன் வியாதியை குணமாக்குவார்னா என்ன பண்ணுவான்? இப்போ நான் கண்டித்து பேசுகிறேன், இருந்தாலும் எப்போ இருந்தாலும் கத்திட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் இவங்ககிட்ட யார் போய் நிற்கிறது? அந்த ஆள் பாருங்க அப்படியே அழுகிற மாதிரி பேசுகிறான். அந்த ஆளுக்கு தான் என் குரலாம் தெரியுது, என்னுடைய கஷ்டம் அந்த ஆள் தான் புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களே, எல்லாரும் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க. டாக்டர் என்னைக்கா கத்தி, ஏய் எதனால் அவங்க வயிற்று வலி வந்துச்சு, என்ன சாப்பிட்டேன் அப்படியே கேட்குறாரு. வயிறு வலிக்குதா? எங்கே வலிக்குது? எப்படி வலிச்சுது? காலைல என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்? உங்களை அறியாமல் நீ எல்லாத்தையும் பேசுறீங்க. அப்படி தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பைபிளை பற்றி. அப்படி பேசும்போது என்ன ஆகுது? ஜனங்க அவங்க பின்னாடி ஓடுறாங்க. பா என்ன சாந்தமானவர், எவ்வளோ அன்பு உள்ளவர், எங்கள் வீட்டு குறைகள் அப்படியே அவர் பேசுகிறார். அவர் பேசுறது அவர் வீட்டு குறைய. ஆனால் இவங்க நினச்சிக்க வேண்டியது நம்ம வீட்டு குறையை அப்படியே வெளிப்படுத்துகிறார் இவர். அவர் வீட்டு குறைய தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். என்ன ஜனங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை, அதனால் பின்னாடி ஓடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க.